ஹலோ நண்பர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும். உற்சாக வணக்கங்கள். எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? நாட்டுக்கோழி வளர்ப்புங்க ரொம்ப சிறப்பாக சம்பாதிக்கலாங்க. ஒரு குடும்பத்தை ஓட்டலாங்க. அது ஒரு சின்ன கொள்ளை இருந்தால் போதுங்க. ஒரு 60க்கு ஒரு 20 விடம் இருந்தாலே போதுங்க. அழகாக வளர்க்கலாங்க. கூட கொஞ்சம் சில வெளியில் கொஞ்சம் வளர்க்குற மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் விடம் இருந்தால் போதுங்க. அழகாக வளர்க்கலாங்க. தீனி வாங்கி போட்டு ஏதோ பச்சை இலைகளை வெட்டி கொண்டு கீரைகள்லாம் போட்டு அருமையாக வளர்க்கலாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நாட்டுக்கோழி வளர்க்குறன்னு சொல்லிட்டு கொட்டை விட்டுறாங்க. அது எப்படின்னா ரொம்ப வளர்க்க விடாங்க. ஒரு 30 கோழி நாட்டுக்கோழி வளர்த்து ஒரிஜினல் நாட்டுக்கோழியாக இருக்குங்க. 30 கோழி வளர்த்திக்கிட்டா ஏன் ஒரிஜினல் நாட்டுக்கோழியாக இருக்குன்னா, ஒரிஜினல் நாட்டுக்கோழி எப்போதுமே வேல்யூ இருக்குங்க நமக்கு. அதனால ஒரிஜினல் நாட்டுக்கோழி வளர்க்கணும். 30 கோழி நீங்கள் வளர்த்தீங்கன்னா 7லேருந்து 10 முட்டை விடுங்க. 10 முட்டை விட்டால் மாதத்துக்கு 300 முட்டை. 300 முட்டையில் நீ 100 முட்டை உடசல் எல்லாம் போனால் விட 200 முட்டை மிஷினில் எடுத்து அடை வச்சிங்கன்னா, அதாவது 10 நாளைக்கு ஒரு டிப்போ, 7 நாளைக்கு ஒரு டிப்போ, 100 முட்டை, இல்லை 7 நாளைக்கு ஒரு 80 முட்டை, இப்படி 70 முட்டை மூணாக பிரித்து வச்சிங்கன்னா, இன்குபேட்டரில் வச்சு எடுத்தீங்கன்னா 200 முட்டை வச்சிங்கன்னா எப்படியும் ஒரு 150 முட்டை வந்துடுங்க. 150 குஞ்சை வளர்த்து வெளியில் விடாமல் கம்பெனி தீவனம் போட்டு வெளியில் விடாமல் வளர்த்திங்கன்னா ஒரு மாதம் குஞ்சு 120 ரூபாய்க்கு நாட்டுக்கோழி கோழி கண்டிப்பாக விற்கலாங்க. நாட்டுக்கோழிக்கு நல்லா வேல்யூ இருக்குங்க. நீங்கள் 3 மாதம் 4 மாதம் வளர்த்து விற்றாலே 350 ரூபாய்க்கு விற்கலாங்க. நாட்டுக்கோழி நல்லா வெளியில் விடாமல் பக்குவமாக ஒரு நல்ல கொள்ளையை அடைச்சி நல்லா பக்குவப்படுத்தி அந்த விடத்தை விற்றீங்கன்னா நல்ல வருமானம் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழியில் லாபம் இருக்குது. நாட்டுக்கோழியில் லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பக்குவம் வேணும், அனுபவம் வேணும், கொஞ்சமாக வளங்க. ஓகே, பாய்.